அன்பிற்கினிய நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம். நண்பர்களே, நாம் கம்ப ராமாயணத்தை, கம்பனின் தலைசிறந்த கவிதைகளை அவன் கதைப்போக்காக சொல்லும் அழகிய ஓமை ஓமானங்களை, கதாபாத்திரங்களின் படைப்புகளை, அந்த கதாபாத்திரங்களின் வாயிலாக அவன் கூறும் வாழ்வியல் நெறிகளை ரசிப்பதற்காக கம்ப ராமாயணத்தை படித்து வருகிறோம். கம்பன் உலகமகா கவிஞர்களில் ஒருவன் என்று ஒப்பீடும் செய்யும் வகையில் கம்ப ராமாயணம் அமைந்திருக்கிறது. உலகமகா கவிஞர்கள் உருவான ஹோமர் மற்றும் கம்பர் பற்றிய ஒப்பீடை முதலில் பார்ப்போம். ஹோமர் ஒரு கிரேக்க கவிஞர். இலியட் அண்ட் ஒடிசி என்னும் இரு காப்பியங்களை இயற்றியவர். இவருடைய காலம் கிமு 1200க்கும் கிமு 700க்கும் இடைப்பட்டது. ஹோமர் ஒரு கண்ணிழந்தவர், பார்வையற்றவர், பாடி பிழைப்பவர், பாணர். ஊர் ஊராகச் சென்று லயர் என்ற யாழில் வாசித்தபடி இந்த காப்பியங்களை பாடினார் என்று கூறுவார்கள். இவருக்கு பின்னால் வந்த புலவர்களுக்கு எல்லாம் ஹோமரின் காப்பியங்கள் வற்றாத இலக்கிய களஞ்சியங்களாக பயன்பட்டன. பண்டைய கிரேக்கர்களுடைய வரலாற்றின் பெரும் பகுதியை அறிவதற்கு இவருடைய காப்பியங்களே பெரிதும் துணை செய்கின்றன. இவரது படைப்புகள் கம்பராமாயண கதாபாத்திரங்களுடன் ஒப்பிட்டு ரசிக்கக்கூடியவை. அவை பற்றி ஒவ்வொன்றாக வரும் பகுதிகளில் பார்க்கலாம். இப்பொழுது கதை களத்திற்கு வருவோம். ஆரண்ய காண்டத்தில் ராவணனின் சூழ்ச்சியால் ராம லக்குவர்கள் குடிலை விட்டு நீங்கியதும் சீதை தனியே இருக்கும்போது ராவணன் தன் உருவை துறவியாக மாற்றிக்கொண்டு சீதையிடம் உரையாடி, பின் அவள் தன்னுடைய ஆசைக்கு இணங்காத காரணத்தால் அவளை தூக்கிச் செல்ல முற்படும்போது கழுகுகளின் தலைவன் சடாயு ராவணனை இடைமறிக்க சீதையை விட்டு செல்லுமாறு மிரட்ட, ராவணனோ சடாயுவை வாளால் வெட்டி வீழ்கிறான். சடாயு சீதையை இலங்கையில் அசோகவனத்தில் சிறை வைக்கிறான் ராவணன். அடுத்த காட்சி, லக்குவன் ராமனை தேடி அலைந்து பின் இருவரும் சந்திக்கிறார்கள். வேகமாக சீதை இருந்த குடில் தேடி ஓடி வரும்போது அங்கே சீதையும் இல்லை. சீதை இருந்த குடிலும் மண்ணோடு மண்ணாக பேர்த்து எடுக்கப்பட்டிருக்கிறதை கண்டதும் ராமன் திகைத்து சிலையாகி விடுகிறான். அங்கு ஒரு தேர் வந்து நின்று பின் சென்றதற்கான சுவடு ஒன்று கண்டு ராமன் மலைத்தாலும் லக்குவன் அந்த தேர் எந்த வானில் சென்றாலும் வில்லும் அம்பும் இருக்க கவலை வேண்டாம் என தேற்றுகிறான். இருவரும் செல்லும் வழியில் பல பல அறிகுறிகளை காண்கின்றார்கள். அதாவது சண்டையிட்டு காட்சிகளை காண்கிறார்கள். இறுதியில் சடாயு வெட்டுப்பட்டு குற்றுயிரும் கொலை உயிருமாக பார்த்தவுடனே மூர்ச்சையடைந்தான் ராமன். தன்னால் சீதையை இன்னொருவன் கவர்ந்து செல்ல அவளையும் காப்பாற்ற முடியவில்லை, சடாயுவையும் காப்பாற்ற முடியவில்லை என்று தன் இயலாமையை புலம்பி தீர்க்கிறான். அப்போது மெதுவாக கண் விழித்த சடாயு இந்த நிலையில் ராம லக்குவர்களை எப்படி தேற்றுவது என்று நினைப்பதை கம்பன் அழகாக வர்ணிக்கிறான். பாருங்கள். ஆற்றலோன் அவ்வுரை அறைய ஆணையால் ஏற்று உணர்ந்து எண்ணி எருவை வேந்தனும் மாற்ற அருந்துயர் இவர் மனக்குழாவகை தேற்றுதல் நன்று என இணைய செப்புவான். ஆற்றலோன் சொல் ஆற்றல் உடைய லக்குவன் ஆணையால், ராமனது கட்டளையால் உரை அறிய அந்த வகையான சொற்களை சொல்ல ஏற்று உணர்ந்து எண்ணி அவற்றை கேட்டு உணர்ந்து எண்ணி பார்த்து வெருவை வேந்தனும் அந்த கழுகு அரசனாகிய சடாயுவும் மாற்ற அருந்துயிர் நீக்க முடியாத துன்பத்தை இவர் மனம் கொலா வகை இவர் மனதில் கொள்ளாதபடி தேற்றுதல் நன்று என தேறுதல் சொல்வது நல்லது என்று எண்ணி இணைய செப்புவான். இத்தகைய சொற்களை சொல்லப் போகிறான். ஏற்று உணர்ந்து எண்ணி, என்ன அழகான சொல்லாடல் பாருங்கள். அதாவது மற்றவர் கூறுவதை கேட்டு எண்ணி பின் உரையாடுதல் என்ற வகை. ஆற்றலோன் வலிமை உடையவன், அறிவு வலிமை உடையவன் எனவும் சொல்லலாம். அதற்கு பிறகு சடாயு மெதுவாக தன்னுடைய உரையை ஆரம்பிக்கிறான். வடுக்கன் வார் கூந்தலாளை ராவணன் மண்ணினோடும் எடுத்தனன் ஏகுவானே
வந்து எனது ஆற்றல் கொண்டு தடுத்தனேன் ஆவது எல்லாம் தவத்து அரண் தந்த வாளால் படுத்தனன் இங்கு வீழ்ந்தேன் இது இன்று பட்டது என்றான். வடுக்கண் மாவிடுவின் பிளந்தது போன்ற கண்களையும் வார் கூந்தலாளை நீண்ட கூந்தலையும் உடைய சீதையை ராவணன் மண்ணினோடும் ராவணன் நிலத்தோடு எடுத்தனன் ஏகுவானை கொண்டு செல்லும்போது அவனை எதிர்த்து நான் எதிர்கொண்டு எனது ஆற்றல் கொண்டு எனது வலிமையின் துணை கொண்டு ஆவது எல்லாம் தடுத்தனன் ஆன மட்டும் தடுக்க முனைந்தேன். ஆனால் அவனோ தவத்து அரண் தந்தவாளால் இறுதியில் அவன் தன் தவம் கருதி சிவபெருமான் கொடுத்த சந்தரகாசம் என்னும் வாளினால் படுத்தனன் என்னை வெட்டி வீழ்த்தி விட்டான். இங்கு வீழ்ந்து கிடக்கிறேன். இதுதான் நடந்தது என்று ராமனிடம் கூறுகிறான். இந்த கூற்றுக்கு என்ன வினை ராமன் ஆற்றப் போகிறான் என்று பாருங்களேன். அதற்குள் என்ன மாற்றங்கள் சடாயு நடந்தது என்பதையும் கம்பன் மிக அழகாக சொல்லுகிறான். கூறின மாற்றம் சென்று செவித்தலம் குறுகா முன்னம் ஊறின உதிரம் செங்கன் உயிர்த்தன உயிர்ப்புச் செந்தி ஏறின புருவம் மேல் மேல் எரிந்தன சுடர்கள் எங்கும் கீறினது அண்டகோளம் கிழிந்தன கிரிகள் எல்லாம். கூறின மாற்றம் சடாயு கூறிய சொற்கள் சென்று செவித்தலம் குறுகா முன்னம் ராமனது காதினிடத்து சென்று சேர்வதற்கு முன்பே செங்கண் உதிரம் ஊறின. முன்பே சிவந்த கண்களில் குருதி ஊறிச் சொரிந்தன. உயிர்ப்புச் செந்தி உயிர்த்தன பெருமூச்சாகிய சிவந்த தீ வெளிப்பட்டன. புருவம் மேல் ஏறின புருவங்கள் மேலும் மேலும் மேலே ஏறின. சுடர்கள் எங்கும் எரிந்தன. கதிரவன் முதலிய சுடர்கள் எங்கும் அஞ்சி ஓடின. அண்ட கோலம் கீறினது. அண்டமாகிய உருண்டை பிளவுபட்டது. கிரிகள் எல்லாம் கிழிந்தன. மலைகள் எல்லாம் உடைபட்டன. செம்பொருளே சினத்தால் சிதறாவோ எவையும் எங்கும். என்ன அற்புதமாக கவிதை நெறி அறிந்தவர்கள் இதனை வெறும் உயர்நிலை அவர்ச்சியை அணி என கொல்ல மாட்டார்கள். சடாயு மனதில் எழுந்த கோபமும் ஆற்றாமையும் மிகுந்து ராமன் லக்குவர்கள் மீது வைத்திருந்த பாசத்தால் வந்த எதிர்வினை இது என்ன காரியம் செய்தீர்கள் என்று அவனை கடிந்து பேசவும் வைத்தது. அதை கூறும் கம்பன் பாடல். வம்பு இழை கொங்கை வஞ்சி வனத்திடை தமியல் வைக கொம்பு இழை மானின் பின்போய் குலப்பழி கூட்டிக் கொண்டீர். அம்பு இழை வரிவில் செங்கை ஐயன் மீர் ஆயும் காலை பிழை என்பதல்லால் உலகம் செய் பிழையும் உண்டோ. என்ன அற்புதமாக சடாயு அவர்களை வார்த்தைகளால் தண்டிக்கிறான் பாருங்கள். வம்பு இழை வம்பு செய்கின்ற கொங்கைகளை வஞ்சி கொடி போன்ற சீதையை வனத்திடை காற்றிற்குள் தமியல் வைக தனியாக வைத்துவிட்டு கொம்பு இழைக்கின்ற மானின் பின்போய் குலப்பழி கூட்டிக் கொண்டீர். மான் பின்னாலே ஓடிப்போய் குலத்திற்கே பழியை கூட்டிக் கொண்டீர்களே. அம்பு இழைக்கும் வரிவில் செங்கை வில்லை கையில் உண்ட ஐயன்மார்களே ஆயும் காலை ஆராய்ந்து பார்க்கும்போது பிழை என்பது அல்லால் உங்களுடைய பிழைதானே தவிர இந்த உலகம் செய்த பிழையும் உண்டோ. உலகம் என்ன பிழை செய்தது? இதில் இருக்கிறது தவறு ஏதும் நீங்கள் 2 பேர்தான் தவறு செய்தவர்கள் என்று உரிமையுடன் ஜடாயு கடிந்து கொள்கிறான். இதன் வாயிலாக ஜடாயுவிற்கும் தசரதனுக்கும் எத்தனை அற்புதமான அந்த சொந்தம் பண்பு நட்பு இருக்க வேண்டும் என்பதை பாருங்கள். ராவணனும் லக்குவனும் கூட ஜடாயுவை தங்கள் தந்தையாகவே தான் நினைத்தார்கள். ஜடாயு ராமனிடம் கூறினான், அம்பினை தொடுக்கின்ற கட்டமைந்த வில்லேந்திய சிவந்த கைகளை உடைய குமாரர்களே கச்சு அணிந்த மார்பலை உடைய வஞ்சிக்குடி போன்ற சீதை காட்டில் தனித்தவளாய் தங்கியிருக்க கொம்பு பொருந்திய ஒரு மானின் பின்னால் போய் சீதையும் இழந்து அதனால் உங்கள் குலத்திற்கே பெரும் பழியை உண்டாக்கி கொண்டீர்களே. ஆராய்ந்து பார்க்கும்போது அந்த செயல் உங்களது குற்றமே அல்லாது இதில் உலகத்தவர் செய்த குற்றம் ஏதாவது இருக்கிறதா? அதை கேட்ட பிறகு ஆயபின் அமலன் தானும் ஐய நீ அமைதி என்ன வாயிடை மொழிந்ததன்றி மற்றொரு செயலும் உண்டோ. போயது அவ்வரக்கன் எங்கே புகழ் என புள்ளின் வேந்தன் ஓய்வினன் உணர்வும் தேய உரைத்திலன் உயிரும் தீர்ந்தான். ஆயையின் இவ்வாறு சீற்றம் தீர்ந்த பிறகு அமலன் தானும் குற்றமற்றவனாகிய ராமனும் ஐய
சடாயுவை பார்த்து, தந்தையே, அமைதி, நீ அமைதி என்ன வாயிடை மொழிந்ததன்றி, நீ அமைதியாக இரு, வாயால் கூறியபடி அல்லாமல் மற்ற ஒரு செயலும் உண்டோ? வேறு நான் செய்யத்தக்க செயல் ஏதாவது இருக்கிறதா? அரக்கன் போயது எங்கே புகழ் என, அந்த அரக்கனாகிய ராவணன் சென்றது எங்கே என்று கூறுக என்று கேட்டான். புள்ளின் வேந்தன், பறவைகளுக்கு தலைவனாகிய சடாயு ஓய்வினன், தளர்ச்சி உடையவனாய், உணர்வும் தேய, அறிதல் உணர்வும் குறைய, உரைத்திலன், ராமனுக்கு விடை ஒன்றும் கூற மாட்டாதவனாய் உயிரும் தீர்ந்தான், உயிரையும் விட்டுவிட்டான். நீ கூறியதை ஏற்றலே என் கடன், அது தவிர எனக்கு வேறு பணி இல்லை என்று கூறிய ராவணன் எங்கே என்று வினவும் போது சடாயு அதற்கு விடைகேற கூற முற்படும் போதே அவன் உயிரை விட்டுவிட்டான். அதனால் சடாயுவின் இறுதி கடன்களை ராமன் செய்கிறான். ஏந்தினன் இருகை தன்னால் ஏற்றினன் ஈமம் தன்மேல், சாந்தொடு மலரும் நீரும் சொரிந்தனன் தலையின் சாரல், காந்தெறி கையல மூட்டி கடன்முறை கடவாவண்ணம், நேர்ந்தனன் நிரம்பும் நல்நூல் மந்திர நெறியின் வல்லான். நிரம்பும் நல்நூல் மந்திர நெறியின் வல்லான் என்றது நிறைந்த நல்ல நூல்களாகிய சாத்திரங்களின் முறையில் வல்லவனாகிய ராமன் நீரும் சாந்தரோடு மலரும் சொரிந்தன். நீரையும் சந்தனத்தையும் மலரையும் உரிய முறைப்படி பயன்படுத்தி சடாயுவின் உடலுக்கு இட்டு இருகை தன்னால் ஏந்தினான். அவ்வுடலை தன் 2 கைகளால் எடுத்து ஈமம் தன்மேல் ஏற்றினன். விறகுகள் அடுக்கப்பட்ட ஈம மணல் மேடையில் மேல் ஏற்றி தலையின் சாரல் காந்து எரி கயல மூட்டி தலைப்பக்கத்தில் எரிகின்ற நெருப்பை பற்ற வைத்து கடன்முறை கடவா வண்ணம் செய்ய வேண்டிய கடமைகளை முறை தவறாது நேர்ந்தனன் செய்தான். சடாயுவின் உடலுக்கு நீரும் சந்தனமும் மலரும் இட்டு அலங்கரித்து 2 கையில் ஏந்தி ஈமமணல் மேடையில் ஏற்றி தலைப்பக்கத்தில் எரிகிற நெருப்பை பற்ற வைத்து செய்ய வேண்டியவற்றெல்லாம் முறையாகச் செய்து ராமன் ஈமக்கிரியையை முடித்தான். இங்கே இவ்வாறு சடாயுவிடம் பதில் பெறாமலேயே ராவணன் எந்த பக்கம் சென்றான் என்பதை அறியாமலேயே சடாயுவுக்கு பிரியா விடை கொடுத்து ராம லக்குவர்கள் அயர்ந்து போயிருக்கிறார்கள். நாமும் கொஞ்சம் இந்த வேளையிலே ஓய்வெடுத்து நாளை அல்லது அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் என்று கூறி விடைபெறுகிறேன். நட்புடன் நாகராஜன். வணக்கம்.